அல்லேலூயா. நாம் இப்போ தரிசிகளுக்காக ஜெபம் பண்ணணும். தீர்க்கதரிசிகள் மிக முக்கியமானது. அந்த நான் பழைய ஏற்பாட்டு காலத்துலேயும் பார்த்தீங்கன்னா அநேக காரியங்களை தீர்க்கதரிசிகளுக்கு தான் கேட்பாங்க. ஒரு நாட்டை நடத்தணும், சரி, ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம், போர் யுத்தத்துக்கு வராங்க, பல காரியங்களை கொடுத்து தீர்க்கதரிசிகளை கூட விசாரிப்பது உண்டு. கர்த்தர் தான் தீர்க்கதரிசிகளை ஏற்படுத்தி வச்சுக்க, தீர்க்கதரிசி ஊழியத்தை ஏற்படுத்தி வச்சுக்கிறார். ஆனால் தீர்க்கதரிசிகளுக்குள்ள ஒரு போராட்டம் சேலஞ்சிங்காக அனுப்புவாங்க, வைராக்கியமாக அனுப்புவாங்க தீர்க்கதரிசிகள். ஆனாலும் கூட சில போராட்டங்கள் வரும்போது துவண்டுருவாங்க. அவனுக்கு பலன் இல்லாமல் பலன் குன்றி போயிடுவாங்க, சோர்ந்து போயிடுவாங்க. அன்றே என்னை எடுத்துக்கொள்ளுங்க, நான் வாழ விரும்பலை அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிருவாங்க, ஜோமன் ஆரம்பிச்சிருவாங்க. தீர்க்கதரிசிகள் சொல்கிறது தீர்க்கதரிசி வலிக்கலை, நடக்கலைன்னா கிண்டல் பண்ணுற உலகம் உண்டு, பரிகாசம் பண்ணுற உலகம் இருக்குது. அப்படியே நடந்துட்டாலும் நடக்கும், அப்படி நடந்துட்டால் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அப்படி நடக்கலைன்னா கள்ள தீர்க்கதரிசின்னுவாங்க, மாம்சத்தில் பேசுனாங்கன்னு சொல்லிடுவாங்க. ஆனால் ஒவ்வொரு ஊழியக்காரனும் ஒவ்வொரு தீர்க்கதரிசி தெய்வ சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கிறது தெரியாது. அவங்க எவ்வளோ தூக்கத்தை தியாகம் பண்ணுறாங்க, தேவனுக்காக எவ்வளோ சாக்ரிஃபைஸாக வாழ்கிறாங்க. எத்தனையோ காரியத்தை விட்டு விட சொல்வார், எத்தனையோ காரியத்தை பிடிக்கிறது தான் செய்யணும். அதுதான் ஊழியங்க, அதுதான் தீர்க்கதரிசன அழைப்பு, ஊழியக்காரனுடைய அழைப்பு. அப்படி இருக்கிறவங்கள கற்று வல்லமை அடைஞ்சவர் எடுத்து பயன்படுத்துவார். ஆனால் பேசுகிறது ஈஸியாக பேசிட்டு போயிடலாம். அவங்க சொன்னது நடக்கலை, மாம்சத்தில் பேசுனாங்க, அவங்க ஊழியக்காரங்க இல்லை, தீர்க்கதரிசி இல்லை, அவங்க என்ன செய்யலாம், சொன்னது வலிக்கலை, நடக்கலை அப்படின்னு அதை மனம் உடைஞ்சு போயிடுற தீர்க்கதரிசிகள் உண்டு. தீர்க்கதரிசிகளை கற்று பலப்படுத்தும்படியாக, ஏன்னா தீர்க்கதரிசிகளை தட்ட வேண்டும் சொல்லி சத்துரு போராடுவோம். தீர்க்கதரிசி ஆலோசனையால் அநேகர் நினச்சிவாங்க, ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. மனம் உடைஞ்சு போனவங்க, சூசைட் பண்ண நினைக்கிறவங்க, பல காரியங்கள் இடிந்து போனவங்கெல்லாம் அந்த தீர்க்கதரிசி வார்த்தையில் அவங்களை பலப்படுத்தி வாழ வைத்தது உண்டு. அதனால் பிசாசு பார்ப்பான், தீர்க்கதரிசியை விழ வச்சுட்டு நல்லாயிருக்கும் அப்படின்னு. நம்ம ஜெபிப்போம். சில சோர்வுகள் வரும்போது பின்மாற்றத்துக்குள்ளே போயிடுவாங்க. ஒன்று ஆண்டவரை எடுத்துக்கொள்ளுங்கன்னு ஜெபம் பண்ணுவாங்க. சில பேர் நினச்சிவாங்க, சோர்ந்து 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 ஊழியமே வேண்டாம், இந்த கலப்பையில் கை வைத்துட்டு திரும்பி பார்க்காத வேதம் சொல்லுது. அவங்க நினச்சிவாங்க சோர்ந்து சோர்ந்து பின்மாற்றத்தில் போயிடுவாங்க. ஜெபக்குறைவு, வேத வசதி குறைவு, ஊழியமே வேண்டாம்னு சொல்லி நிறைய நான் பெண்களிடம் பேசியிருக்கிறேன். அநேக திருமண வாழ்க்கை பிறகு ரட்சிக்கப்பட்டிருக்கேன், தீர்க்கதரிசன அபிஷேகம் விட்டுருந்தேன். திருமண வாழ்க்கைக்கு பிறகு விட்டுட்டேன், எல்லாத்தையும் இழந்துருவாங்க. அழகாக நரகம் ஒன்று இருக்குது, ஆத்மாவியத்தை காத்துக்கணும், அது கூட தெரியாது. எல்லாத்தையும் இழந்தவர்களாக நிற்பாங்க, கடைசி விக்கிரகத்தை ஆராதிப்பாங்க. அநேகர் உண்டுங்க. இப்படி பெரிய பெரிய தீர்க்கதரிசி சோர்ந்து விழுந்து வருது உண்டு. பின்மாற்றத்தில் போகிறவங்களுக்கு நம்ம ஜெபிப்போம், கர்த்தர் ஆசீர்வதிப்பாங்க. தீர்க்கதரிசி அதிகமாக ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பாங்க. எசப்பா மக்கள் நன்றி, தீர்க்கதரிசிக்காக உங்களை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அநேக தீர்க்கதரிசிகள் வேதத்தில் வாசிக்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு அநேக தீர்க்கதரிசி பூமியில் இருக்கிறார்கள். ஆனாலும் ஏசப்பா ஒவ்வொரு தீர்க்கதரிசி வலிமை எடுத்து பயன்படுத்துங்க. தெய்வ சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கிறவர்களாக ஜெபித்து தீர்க்கதரிசி உரைக்க கர்த்தர் நாம மகிமைப்பட கிருபை செய்யுங்க. தீர்க்கதரிசிகளை வஞ்சித்து விடாதபடி மாய்மாலத்தின் ஆவி, பொல்லாத எசபேலின் ஆவிக்கு எரிஞ்சு போவதாக இயேசுவின் நாமத்தினால வேலையை அடைப்பியிருக்காங்க. தீர்க்கதரிசிகள் எந்த சூழ்நிலையிலும் ரொம்ப கத்திரிக்கா வைராக்கியமாக சேலஞ்சிங்காக ப்ரூவ் பண்ணுவாங்க. ஆனால் சில நேரங்களில் உடைஞ்சு போகும்போது அநேக அவமான சொல்ல கேள்விப்படும்போது உடைஞ்சு நொறுங்கிடுவாங்க. இசப்பா ஆண்டவரே, அவர்களை தேற்றுங்க, ஆற்றுங்க, பலப்படுத்துங்க. தீர்க்கதரிசி கர்த்தருக்காக ஸ்டாண்ட் பண்ண, கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை செய்யுங்க. எந்த எதிர்ப்பு, எந்த கலக்கங்கள் வந்தாலும் பிசாசை நீ தான் தூண்டுறான், ஜனங்களை நீ தான் தூண்டுறான், நீ தான் எனக்கு விரோதமாக குடும்பங்களை தூண்டுறான், நீ தான் எனக்கு விரோதமாக சபையை தூண்டுறான், விசுவாசிகளை தூண்டுறான், ஊழியக்காரங்களை தூண்டுறான். ஆனால் நான் கர்த்தருக்காக நிற்பேன்னு சொல்லி வைராக்கியம் நிற்கக்கூடிய ஒரு அபிஷேகம் தீர்க்கதரிசி இறங்கும்படியாக சொல்லி கர்த்தர் அவங்களுக்கு சுகமான ஆரோக்கியம் கொடுக்கணும், குடும்பத்தை ஆஸ்வதிக்கணும், மனைப்பிள்ளைகளை ஆஸ்வதிக்கணும், வேலையை அடைக்க வேணுமா சொல்லி கர்த்தர் ஏசப்பா சோர்ந்து போன விழுந்து போகிற பின்மாற்றத்துக்கு தீர்க்கதரிசி மறுபடி கட்டி எழுப்புங்க. இயேசுவின் நாமத்தின் மறுபடி பாடல் மூலமாக, ஆராதனை மூலமாக, செய்தி மூலமாக கர்த்தர் பேசுகிறாங்க. மறுபடி சொப்பன தரிசனத்தை கர்த்தர் இடைப்பட்டு அவங்களை தூக்கி நிறுத்தும் ஐயா. ஆண்டவராக இயேசுவின் மறுபடி கட்டி எழுப்பி தேவனா மகிமைப்பட கிருபை செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாம் ஜெபிக்கிறாங்க.